ശ്ലോകം 56. ന്യായ ആഗതധനഃ കുർവൻ വേദോക്തം വിധിവത് ക്രമാത് ഗൃഹസ്ഥഃ അഭി വിമുച്യേത ശ്രാദ്ധകൃത് സത്യവാക് ശുചിഃ. ന്യായാഗതധന കുർവൻ വേദോക്തം വിധിവത് ക്രമാത് ഗൃഹസ്ഥോപി വിമുച്യേത ശ്രാദ്ധകൃത് സത്യവാക് ശുചിഃ. நியாயமான மார்க்கங்கள் வழி தன சம்பாதனம் பண்ணிண்டு வேத விஷயங்களான கர்மங்களை யதாவிதி அனுஷ்டிச்சு சிராத்தமெல்லாம் பிதர்களுக்கு செஞ்சிட்டு அதே மாதிரி சத்தியவாக் சுஜிகி உண்மைய பேசி உள்ளபடி நடந்தால் மனசா வாஜா கர்மனா உண்மையா நடந்த எந்த ஒரு கிரகஸ்தனுக்கும் முக்தி அப்படிங்கிறது வந்து சேரும். மனசாவாஜா கர்மனா உண்மைய பேசி நடக்கிற கிரகஸ்தனுக்கும் அதே மாதிரி நியாயமான தன சம்பாதனம் நடக்கிறவருக்கும் அதே மாதிரி பிதிர்கர்மங்கள் அனுஷ்டிக்கிறவருக்கும் வேத சாஸ்திரங்கள் படி வாழ்க்கையை நடத்துறவருக்கும் முக்தி அப்படிங்கிறது வந்து சேரும் அப்படிங்கிறது வியாசர் சொல்றார். ஸ்லோகம் 57. பிரம்மச்சாரி யதிஹி ச ஏவ வானப்ரஸ்தஹ வ்ரதஸ்திதஹ கிருஹஸ்தம் சம் உபாசந்தே மத்யானாதிக்ரமே சதா. பிரம்மச்சாரி யதிச்சைவ வானப்ரஸ்தோ வ்ரதஸ்திதா கிருஹஸ்தம் சமுபாசந்தே மத்யானாதிக்ரமே சதா. ഗൃഹസ്ഥാശ്രമിക്കാക്കും എല്ലാവർക്കും சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ள ஒரு எபிலிட்டி அப்படிங்கிறது உள்ளது. வெளியில போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கற பணத்தால வீட்டுல இருக்கிற மனைவி சமையல் பண்ணி போடுவள். அங்க அந்த சாப்பாடை நிறைய பேருக்கு தானம் பண்றதுக்கு சாதிக்கும். அந்த சாப்பாடை பிரம்மச்சாரிகளும் சாப்பிடுறா. அதே மாதிரி விரதனிஷ்டை அனுஷ்டிக்கிறவாளுக்கெல்லாம் அந்த டைமுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு சாத்தியமாகிறது. அதனால கிரகஸ்தாசிரமி புண்ணிய கர்மமாக்கும் செய்யறான் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. இந்த பிரம்மச்சாரிக்கும் அதே மாதிரி வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிறவாளுக்கும் எல்லாம் கரெக்ட் டைம்ல சாப்பிடுறதுக்கு சாதிக்கிறது இல்லை. அவளுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது இந்த கிரகஸ்தாசிரமியாக்குமே செய்யறார். அதனால கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிறது நல்ல விஷயமாக்கும். ஸ்லோகம் 58. ஸ்ரத்தையா ச அன்னதானேன வாஜா சூநிருதயா ததா உபகுர்வந்தி தர்மஸ்தா கிரகாசிரம நிவாசினஹ. ஸ்ரத்தையா ச அன்னதானேன வாஜா சூநிருதயா ததா உபகுர்வந்தி தர்மஸ்தா கிரகாசிரம நிவாசினா. ஸ்ரத்தா அன்னதானம் அதே மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள் இதனாலையெல்லாம் தர்மிஷ்டர்களா இருக்கிற கிரகஸ்தர்கள் அடுத்த வாளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கா அவா. அதே மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அடுத்த வாளுக்கு ஒரு தெம்பு கொடுக்கறா. அதே மாதிரி இல்லாத வாளுக்கெல்லாம் தானம் கொடுக்கறா, அன்னதானம் பண்றா. அதனாலேயே அவா அடுத்த வாளுக்கு ஹெல்ப் பண்றவாளாயிட்டு இருக்கா இந்த கிரகஸ்தாசிரமிகள் அப்படின்னு வியாசன் ஸ்ரீ சுகன் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். 59வது ஸ்லோகம். கிரகாசிரமாத் பரஹா தர்மஹா ந திருஷ்டஹா ந ச வை ஸ்ருதஹ. வாசிஷ்டாதிபிஹி ஆச்சார்யைஹி ஞாதிபிஹி சம் உபாஸ்ரிதஹ. கிரகாசிரமாத் பரோ தர்மோ ந திருஷ்டோ ந ச வை ஸ்ருதா. வாசிஷ்டாதிபிராச்சார்யை ஞாதிபி சமுபாஸ்ரிதா. கிரகஸ்தாசிரம தர்மத்தை விட சிரேஷ்டமான வேறொரு தர்மம் அப்படிங்கிறது நான் சொல்லி கேட்டுட்டும் இல்லை பார்த்துட்டும் இல்லை அப்படின்னு சொல்றார் வியாசர் ஸ்ரீசுகன் கிட்ட. வசிஷ்டன் இப்படின்னு இருக்கிற ஆச்சாரியர்களும் பந்துக்களும் எல்லாம்
அந்த கிரகஸ்தாசிரமத்தை பரிபாலனம் பண்றவாளாக்கும். பெரிய பெரிய மகர்ஷியாக்குமே இந்த வசிஷ்டர், அவரே இந்த கிரகஸ்தாசிரமவாசியாக்கும். அவரும் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அதனால இந்த கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிறது ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னாக்கும் என்னோட அபிப்பிராயம் அப்படின்னு வியாசன் ஸ்ரீசுகன் கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 60. கிம் அசாத்தியம் மகாபாகா வேதோக்தானி ச குர்வதஹ வேத உக்தானி ச குர்வதஹ ஸ்வர்கம் மோட்சம் ச சஜ்ஜன்ம யத்யத் த்வாஞ்சதி தத்பவேத். எது எது வாஞ்சதி தத் பவேத். ஹே மகாபாகா அப்படின்னு கூப்பிடுறார் வியாசன் ஸ்ரீசுகன. வேத விஷயமா இருக்கிற கர்மங்களை அனுஷ்டிச்சுட்டு வாழறவர்களுக்கு அசாத்தியமாயிட்டு என்னவாக்கம் இருக்கு, எல்லாம் நடக்கும். சொர்க்கம் வேணுமானா சொர்க்கம், மோட்சம் வேணுமானா மோட்சம். அதே மாதிரி உன்னதமான ஒரு குலத்துல ஜனிக்கணும் அப்படின்னாக்கும் ஆசைனானா அதுவும் நடக்கும். இப்படி என்னென்ன வாக்குமோ ஆக்கிரகிக்கிறா. எது எது வாஞ்சதி தது பவேது, அது சம்பவிக்கும், நடக்கும் அப்படின்னு சொல்றார். ஆக்கிரகிச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஸ்லோகம் 61. ஆசிரமாத் ஆசிரமம் கச்ச இதி தர்மவிதஹ விதுஹு தஸ்மாத் அக்னிம் சமாதாய குரு கர்மாணி அதந்திரிதஹ. ஆஸ்ரமாதாஸ்ரமம் கச்சேதிதி தர்மவிதோ விது தஸ்மாதக்னிம் சமாதாய குரு கர்மாண்யதந்திரிதா. ஆசிரமங்கள் 4 இருக்கு. ஒரு ஆசிரமத்திலேருந்து அடுத்த ஆசிரமத்துக்கு கடக்கணும். பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம் இப்படின்னு. இப்ப முதல்ல பிரம்மச்சரியாசிரமம், அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் சுகபோகங்கள் எல்லாம் அனுபவித்து தீர்த்து தான தர்மங்கள் எல்லாம் பண்ணி சல்கர்மங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கடமைகள் எல்லாம் நிர்வகிச்சு பொண்கள் எல்லாம் இருந்தா கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்திகள் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா சொச்சமா இருக்கிற அந்த டைம்ல போரும் இந்த லௌகிக வாழ்க்கை அப்படின்னு ஒரு விரக்தி பாவத்தை ரிசீவ் பண்ணிட்டு அங்கே இந்த வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போனோம். அதுக்கப்புறமா சந்நியாசாசிரமம் அனுஷ்டிக்கணும். இப்படி 4 டைப் ஆசிரமங்கள் இருக்கு. இந்த விஷயம் தர்ம ஞானம் இருக்கிறவாளுக்கு எல்லாம் தெரியும். அதனால நீ அக்னிய ஆதானம் பண்ணிண்டு கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாதக்கு கர்மங்களை அனுஷ்டி அப்படின்னு சொல்றார் ஸ்ரீசுகன் கிட்ட வேதவியாசன். அக்னிஹோத்ரி ஆயிட்டு பகவான ஹோமம் பண்ணு, എന്നിട്ട് உனக்கு என்னெல்லாம் ஆக்குமோ வேணும் அதை அந்த பகவான் கிட்டயே கேளு அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 62. வது ஸ்லோகமும் 63வது ஸ்லோகமும் எப்படியாக்கும் சிஸ்டமேட்டிக் ஆயிட்டு சந்நியாசாசிரமத்துக்கு பிரவேசனம் பண்றது அப்படின்னு சொல்றதுனால இங்க 62வது ஸ்லோகத்தையும் 63வது ஸ்லோகத்தையும் ஒரு சேர அர்த்தத்தை பார்த்தாதான் அது புரியும். அதனால அப்படி சொல்லலாம். தேவான் பித்ருன் மனுஷ்யான் ச சந்தர்ப்ய விதிவஸ்துதா புத்திரமுல்பாத்ய தர்மஜ்ஞா சம்யோஜ்ய ச கிருஹாஸ்ரமே. 63வது ஸ்லோகம். त्यक्त्वा गृहं वनं गत्वा कर्तासि व्रतमुत्तमम् वानप्रस्थाश्रमं कृत्वा सन्यासं च ततः परम् देवान् पितॄन् मनुष्यान् च सन्दर्प्य विधिवल्सुधा पुत्रमुल्पाद्य धर्मज्ञ संयोज्य च गृहाश्रमे
त्यक्त्वा गृहं वनं गत्वा कर्तासि व्रतमुत्तमं वानप्रस्थाश्रमं कृत्वा சந்நியாசம் ச ததः பரம். புத்ரா அப்படின்னு கூப்பிட்டு இங்க சொல்றார். வியாச மகர்ஷி ஸ்ரீசுகன் கிட்ட விதிப்படி விதியாவண்ணம் தேவர்களையும் பிதர்களையும் மனுஷாலையும் திருப்திப்படுத்துண்டு தேவயஜ்ஞம் பிதிருயஜ்ஞம் அதே மாதிரி மனுஷ யஜ்ஞம் எல்லாம் செஞ்சுண்டு ഗൃഹസ്ഥാശ്രമത്തിലെ വസിച്ചുണ്ട് പുത്രർകളെ ജനിപ്പിച്ചുണ്ട് ഗൃഹസ്ഥാശ്രമം அதுக்கப்புறமா வேணும் உபேட்சிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வனத்துல போயிட்டு உத்தமமா இருக்கிற வானப்பிரஸ்த தர்மத்தை அனுஷ்டிக்கணும். அந்த வானப்பிரஸ்த தர்மம் அனுஷ்டிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும் சந்நியாசத்துக்கு போகிறதுக்கு அப்படி நீங்க வியாச பகவான் புத்திரனான ஸ்ரீசுகன் கிட்ட சொல்லின்னு இருக்கார். நீ இப்பதான் பிறந்தாய், நீ பிறக்கிறதுக்குள்ள உனக்கு யௌவனவும் வந்தாச்சு. இந்த பூவுலகத்துல நீ எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாதக்கும் இருக்காய். சுகம் அப்படிங்கிறது துக்கம் இல்லாதக்கு ஒரு சுகம் இல்லை அப்படிங்கறத நீ சொல்லறாய். அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் மனுஷனாயிட்டு நீ பிறந்தாய். அதனால இந்த ஜென்மத்துல பலவிதமான சுகதுக்கங்களை அனுபவிச்சு தீர்த்ததுக்கு அப்புறமா நீ வானப்பிரஸ்தத்துக்கு போய்க்கோ, அதுக்கப்புறமா சந்நியாசாசிரமத்துக்கு போய்க்கோ, இப்படியாக்கும் சிஸ்டமேட்டிக் ஆயிட்டு செய்யணும் அப்படின்னு வியாசர் ஸ்ரீசுகன் கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். ஸ்லோகம் 64. இந்திரியாணி மகாபாகா மாதகானி சுனிச்சிதம் அதாரஸ்ய துரந்தானி பச்சைவ மனசா சஹா. இந்திரியாணி மகாபாகா மாதகானி சுனிச்சிதம் அதாரஸ்ய துரந்தானி பச்சைவ மனசா சஹா. பஞ்ச இந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள் சேர்ந்த மனசு, 5 இந்திரியங்கள் சேர்ந்த மனசு அப்படிங்கிறது மனைவி இல்லாதவனுக்கு சங்கடங்களை தர விஷயமாக்கும், துரந்தங்களை தரும். அது அவனால தனியா அப்படி ஒரு துக்கத்தை ஃபேஸ் பண்றதுக்கு சாதிக்காது. அதனால பாக்யம் செஞ்சவரே அப்படின்னு வியாசர் ஸ்ரீசுகனை கூப்பிடுறார். மகாபாகா, இந்திரியங்கள் நம்மளை படாத பாடுபடுத்தும் அப்படிங்கிறது உண்மையாக்கும். மாதகானி சுனிச்சிதம், படாத பாடுபடுத்தும் இந்த இந்திரியங்கள். கண்ணு பலரை காணும், காது பலரை கேட்கும், பலரும் இழுத்துண்டு வரும். அப்படி செய்யறத அந்த 5 இந்திரியங்களும் பலவிதமா இந்த மனசோடு கூடி சேர்ந்து பலவிதமான துக்கங்களை நமக்கு தரும். அப்படி இருக்கிறத மனைவி இல்லாத ஒருத்தனுக்கு அதெல்லாம் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லறார் வியாசன் ஸ்ரீசுகன் கிட்ட. ஸ்லோகம் 65. தஸ்மாத் தாரான் பிரகுர்வீத தஜ்ஜயாய மகாமதே வார்தகே தவ ஆதிஷ்டேத் இதி சாஸ்திர உதிதம் வஜஹ. தஸ்மாதாரான் பிரகுர்வீத தஜ்ஜயாய மகாமதே வார்தகே தவ ஆதிஷ்டேத் இதி சாஸ்திரோதிதம் வஜ. அதனால இந்திரியங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா மனைவி கண்டிப்பா வேணும், இல்லைன்னா இந்த இந்திரியங்கள் அடங்காது. அதனால பாக்யம் செஞ்ச ஸ்ரீசுகா, வார்த்தக்கியத்துல நீ தபஸ் அனுஷ்டிக்கிறதுக்கு பொச்சோ, அதுக்கு நான் தடசம் ஒன்றும் சொல்லல. இப்போ அனுபவிச்சு ஜீவிக்க வேண்டிய காலத்துல நீ என்னத்துக்காக்கும் இப்படி தபஸுக்கு கிளம்புறாய்? சாஸ்திரமும் இதைத்தான் சொல்றது.
எல்லாவிதமான சுகதுக்கங்களையும் அனுபவிச்சு தீர்த்து கிரகஸ்தாசிரமம் ஜீவிதத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா வானப்பிரஸ்தாசிரமம், அதுக்கப்புறமா சந்நியாசாசிரமம். முதல்ல பிரம்மச்சரியாசிரமம். அந்த பிரம்மச்சரியாசிரமத்திலேயாக்குமே நம்ம பலவிதமான படிப்புகளை படிக்கிறோம். அப்படி ஞானத்தை வளர்த்திண்டு அதுக்கப்புறமா வாழ்க்கையை நடத்திண்டு குடும்பத்துல மனைவி குழந்தைகளோடு கூடி அட்டாச்மெண்ட் ஆயிட்டு சுகதுக்கங்களை பகிர்ந்துண்டு உன்னால தனியா துக்கங்களை ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ கல்யாணம் எல்லாம் பண்ணிண்டானா அந்த மனைவியோடு கூடி உன் துக்கங்களை ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உன்னோட இந்திரியங்கள் அப்படிங்கிறது படாத பாடுபடுத்தும். அதனால மனைவி இல்லாதக்கு உன்னால இந்த இந்திரியங்களை ஜெயிக்கிறதுக்கு சாதிக்காது. அப்படி நீ என்ன பண்ணணும், இப்போ பிரம்மச்சரிய ஆசிரமம் முடிஞ்சு இனி நேர சந்நியாசாசிரமத்துக்கு போனோம்னு குதிக்காத. முதல்ல கிரகஸ்தாசிரமத்தை அனுபவிச்சு தீரு. அதுக்கப்புறமா வயசாகிறத வானப்பிரஸ்தம் போயிட்டு அதுக்கப்புறமா சந்நியாசாசிரமம் விட்டோ அப்படின்னு சாஸ்திரங்களும் சொல்லுறது. அதைத்தான் நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுறார் வியாசர் ஸ்ரீ சுகன் கிட்ட. ஸ்லோகம் 66. இப்ப ஸ்ரீசுகன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், குழந்தைகளொன்னும் வேண்டான்னு சொல்ற மாதிரி ஒன்ன மாதிரியே ஒருத்தர் இருந்தார். ஸ்டார்டிங் எல்லாம் அவர் அப்படி இருந்தார். அப்புறம் அவருக்கும் அப்படி ஒன்னும் இருக்க முடியலை அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டிட்டு விஸ்வாமித்திரனை இங்க எக்ஸாம்பிளுக்கு ஆயிட்டு காட்டுறா வியாசர். அதனால நீ கிரகஸ்தாசிரமத்தை முடிச்சிட்டு அப்புறமா சந்நியாசாசிரமத்துக்கெல்லாம் கிளம்பிக்கோன்னு அர்த்தம் சொல்றார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆயிட்டு இங்க விஸ்வாமித்திரனை சொல்லப்படுறது. விஸ்வாமித்ரஹா மகாபாகஹா தப கிருத்வாதி துஷ்சரம் 3 வருஷசஹஸ்ராணி நிராஹாரஹ ஜிதேந்திரயஹ விஸ்வாமித்ரோ மகாபாகஸ்தவ கிருத்வாதி துஷ்சரம் 3 வருஷசஹஸ்ராணி நிராஹாரோ ஜிதேந்திரியா. ரொம்ப ரொம்ப பாக்கியம் செஞ்ச விஸ்வாமித்ர மகர்ஷி உணவு பொடியும் வேண்டான்னு வச்சு இனி சாப்பாடே எனக்கு வேண்டான்னு வச்சுண்டு இந்திரியங்களை ஜெயிச்சு 3000 வருஷம் ரொம்ப ரொம்ப கடினமான தபசு செஞ்சார். എന്നിട്ട് என்ன வாக்குண்டாச்சு அதை சொல்றேன் கேளேன். 67வது ஸ்லோகம். மோகிதஹா ச மகா தேஜா வனே மேனகயா ஸ்திதஹா சகுந்தலா சமுல்பன்னா புத்ரி தத் வீரியஜா சுபா. மோகிதஸ்ச மகா தேஜா வனே மேனகயா ஸ்திதா சகுந்தலா சமுத்பன்னா புத்ரி தத் வீரியஜா சுபா. மகா தேஜஸ்வியான அந்த விஸ்வாமித்ரர் வனத்துல மேனகை அப்படிங்கிற அந்த தேவலோக அழகியில மயங்கி அந்த விஸ்வாமித்திரனோடு வீரியத்திலேந்து ஜெனிச்சவளாக்கும் சகுந்தலை அப்படிங்கிற புத்திரி. அதையும் நீ தெரிஞ்சுக்கோ. ஒன்ன மாதிரிதான் ரொம்ப ரொம்ப வீரசூர பராக்கிரமி ஆயிட்டு விஸ்வாமித்திரன் எனக்கு கல்யாணம் ஒன்றும் வேண்டாம் சொல்லிட்டு தபசு இருந்தார். கடைசியில தேவேந்திரன் விஸ்வாமித்திரனோட தபசை இழக்கிறதுக்கு வேண்டிட்டு மேனையே அப்புறம் சொல்லி விட்டார். இந்திர பதவிக்கு கோட்டம் வந்துடுமோ அப்படின்னு நினைச்சுண்டு மேனகையோடு அழக பார்த்து விஸ்வாமித்திரன் மயங்கி அந்த மேனகைக்கு ஒரு புத்திரியையும் கொடுத்தார். அந்த புத்திரியோடு பேராக்கும் சகுந்தலை. அதையும் நீ தெரிஞ்சுக்கோ. அதனால கல்யாணமே பண்ணிக்காம சந்நியாச ஜீவிதம் நயிக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சானா அது அந்த அளவுக்கு ஈஸி ஒன்றும் இல்லை. இந்த இந்திரியங்கள் ஒன்ன படாத பாடுபடுத்தும் அப்படின்னாக்கும் இங்க வியாசர் ஸ்ரீசுகனுக்கு சொல்றார். ஸ்லோகம் 68. இந்த காமதேவனோடு பிடியில சிக்கின பராசரமுனி வேதவியாசனோடு அப்பாவாக்கும் இந்த பராசரமுனி அவரோட கதையையும் இங்க வியாசர் தன்னோட புத்திரனான ஸ்ரீசுகனுக்கு சொல்றார். இந்த இந்திரியங்களை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஈஸி ஒன்றும் இல்லை. அதனால
உன்னோட தாத்தாவோட கதையை நான் சொல்றேன் கேளு, என்னோட அப்பாவோட கதையை சொல்றேன் அதை நீ கேளு அப்படின்னு. திருஷ்ட்வா தாசசுதாம் காளீம் பிதா மம பராசரஹ காம பாண அர்த்திதஹ கன்யாம் தாம் ஜக்ராஹஹ உடுவே ஸ்திதஹ. दृष्ट्वा दाससुधां कालीं पिता मम पराशरा कामबाणार्दितकन्यां तां जग्राहोडुबे स्थिता. மீன் பிடிக்கிற ஒரு பெண்மணியாக்கும் காளி முக்குவ பெண் கொடி. அவளை பார்த்துட்டு என்னோட அப்பாவான பராசரன் காமவலையில விழுந்தார். காமதேவனோடு அந்த ஆட்சியினால இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதக்கு இந்த காளிய பார்த்து என்னோட அப்பா மயங்கினார். காமபானங்களால ரொம்ப ரொம்ப சிரமம் அனுபவிச்ச என்னோட அப்பாவான பராசரன் அந்த மீனெல்லாம் கூட்டி போட்டிருக்கிற அந்த இடத்திலேயே அந்த கன்னிகைய பாணிகிரகணம் செஞ்சார், திருமணம் பண்ணிண்டார் அப்படின்னு. ஸ்லோகம் 69. இனி சொல்ற பிரம்மாவோட கதையை சொல்றேன் கேளு அப்படின்னு. முதல்ல விஸ்வாமித்திர மகர்ஷியோட கதையை சொன்னார். விஸ்வாமித்திரனுக்கு காமத்தை அடக்க முடியாதக்கு மேனகையில ஜனிச்ச புத்திரியாக்கும் சகுந்தலை, அதுக்கப்புறம் தன்னோடு அப்பாவான பராசரனுக்கு என்னவாக்கு சம்பவிச்சது அப்படின்னு சொல்றார். பராசரனுக்கும் இதே மாதிரி இந்த காமதேவன் கிட்ட இருந்து தப்பிச்சுக்க முடியலை. இப்போ பிரம்மாவோட கதையையும் சொல்றேன் கேட்டுக்கோ. அதனால இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது லேசிப்பட்ட விஷயம் இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்றது. பிரம்மா அபி ஸ்வசுதாம் திருஷ்ட்வா பஞ்சபாண பிரபீடிதஹ தாவமானஹ ச ருத்ரேன மூர்ச்சிதஹ ச நிவாரிதஹ. பிரம்மாபி स्वसुदां दृष्ट्वा पञ्चबाण प्रपीडिता दावमानश्च रुद्रेण मूर्छितश्च निवारिता. பிரம்மாக்கு கொடியும் சிருஷ்டி பண்ணின சமயத்துல தன்னோட புத்திரிய பார்த்துட்டு, பிரம்மா சிருஷ்டிச்ச புத்திரிய பார்த்துட்டு காமவரவ சேவை உண்டாச்சு. அப்படி அந்த சரஸ்வதி தேவியோடு பின்னால ஓடினார் பிரம்மா. அதுக்கப்புறமா பரமசிவனாக்கும் அந்த பிரம்மாவை அதிலேருந்து அந்த முயற்சியிலிருந்து பேக் அடிக்கிறதுக்கான சிக்ஷைய கொடுத்தது. அதை நன்னா தெரிஞ்சுக்கோ. ஸ்லோகம் 70. தஸ்மாத் त्वम् अभि कल्याण कुरु मे वचनं हिदं कुलजां कन्यकां वृत्वा वेदमार्गं सम् आश्रय. तस्मात् त्वमभि कल्याण कुरु मे वचनं हिदं कुलजां कन्यकां वृत्वा वेदमार्गं समाश्रय. நல்ல நல்ல குட் கேரக்டர் இருக்கிறவனே, நல்ல நல்ல குவாலிட்டி எல்லாம் இருக்கிற புத்ரா, அதனால நீ என்னோட வார்த்தைகளை கேட்டு பிரவர்த்திச்சுக்கோ. நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு கன்னிகைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, வேத மார்க்கங்களை அனுசரிச்சு வாழ்ந்துக்கோ அப்படின்னு எல்லாம் வியாசர் ஸ்ரீசுகன் கிட்ட சொல்லற. அதாக்கும் இந்த தேவி மகாத்மியத்துல
பிரதம சரிதத்துல இருக்கிற 14வது அத்தியாயம்.